உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இறால் மசாலாவை விட ரொம்ப சூப்பரான முட்டையும் இறாலையும் வச்சு ஒரு மிக்ஸ் ஒன்று பண்ணுறோம். அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மத்தியான சாப்பாட்டுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த முட்டையும் இறாலும் மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து நமக்கு ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு இதை மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். இது மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு செய்யலாம். அது செய்கிறதுக்கு நம்ம வந்து இறால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ கிட்ட நல்ல இறாலாக இந்த மாதிரி ரொம்ப பெருசு இல்லாமல் சின்னதாக வாங்கிக்கிறோம். அதை சுத்தம் பண்ணி அதில் இருக்க குடலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் வெங்காயத்தை நீள்வாக்கில், பெரிய வெங்காயத்தை, பெல்லாரி வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிக்குங்க. ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி உருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுக்கோங்க. 3 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த அவிச்ச முட்டையை நம்ம இந்த மாதிரி எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கருவை வெட்டி இந்த மாதிரி மஞ்சக்கருவை எடுத்துடணும். மஞ்சக்கருவை இதில் போடுறதில்ல. இந்த மஞ்சக்கருவை எடுத்து வச்சுட்டு இந்த முட்டையை இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டி இங்கே இதை சின்ன சின்னதாக பொடுசாக இந்த வெள்ளைக்கரு மட்டும் வெட்டி எடுத்துக்கணும். வெள்ளைக்கருவை மட்டும் இந்த மாதிரி வெட்டி நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இது வந்து அந்த இறாலோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப நல்லா பார்த்திங்கன்னா சூப்பரான டெலிஷியஸாக இருக்கும். அதுக்காக நம்ம இதை மாதிரி 3 முட்டையுமே இந்த மாதிரி வெட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்ச பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு, 5-6 பல்லு பூண்டு, நாட்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி இடித்து அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இடித்து அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதை வந்து இடித்து போடணும், அரைச்சி போடக்கூடாது. அதனால் இதை நம்ம இஞ்சியும் பூண்டையும் இடித்து எடுத்து வச்சிடுறோம். இடித்து எடுத்து வச்ச பிறகு காய்ஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாயை இது மாதிரி உடச்சி அதில் இருக்க விதையை மட்டும் எடுத்துருங்க. அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அது விதையோடு போட வேண்டாம். விதையை மட்டும் இது மாதிரி சின்ன சின்னதாக அதை ஒரு மிளகாயை 3ஆக கிள்ளிக்குங்க. கிள்ளி இந்த மாதிரி விதையை எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சுருங்க. கடாய் சூடு வந்தோன்னே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்குங்க. விட்டு அது நல்லா எண்ணெய் சூடு வந்தோடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க. அந்த சோம்பு நல்லா பொரியும். இந்த மாதிரி பொரியும் போது வெங்காயம், நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்குங்க. நறுக்கின நீள்வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை போட்டு அது கூட நம்ம விதை எடுத்து வச்சுருக்க காய்ஞ்ச மிளகாயை போட்டுங்க. விதை நீக்கின காய்ஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விடணும். நல்லா இந்த மாதிரி பக்குவமாக வதங்கினோன்னே நம்ம இது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடணும். போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். இந்த கருவேப்பிலை நல்லா அதிலேயே பொரிஞ்சிடும். இப்போ நல்லா இது வந்து வதக்கின பிறகு இது கூட வந்து இஞ்சி பூண்டு, அதாவது நம்ம இஞ்சி பூண்டு இடித்த இஞ்சி பூண்டை போட்டுக்கிறோம். போட்டு இதையும் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வதங்க நல்ல ஸ்மெல் வரும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூளை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அப்படியே மேலே தூவி விட்ருங்க. அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து அப்படியே அது மேலே தூவி விட்டு இதை நல்லா மறுபடியும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி பக்குவமாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நல்லா கலந்து விட்டு இது எண்ணெயிலே தான் வேகணும். இந்த பதம் வந்த பிறகு
நம்ம தோலெல்லாம் நீக்கி உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துங்க. இந்த இறாலை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இறாலை சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தண்ணியே கிடையாது. நம்ம இது எல்லாம் இந்த எண்ணெயிலேயே தான் இது வேகணும். இந்த மாதிரி அதை நல்லா இந்த கலந்து விட்டுவாங்க. இந்த இறால், இந்த வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதோடு சேர்ந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி வந்து அரை பதம் வந்தவுடனே நம்ம இதோட நறுக்கின முட்டையை சேர்த்துக்கிறோம். நறுக்கின முட்டையை இந்த மாதிரி நறுக்கின முட்டை அந்த வெள்ளைக்கரு மட்டும் இதை மட்டும் அது மேலே தூவி விட்டு நல்லா பெரட்டுங்க. அதை நல்லா பெரட்டி விடணும். இறாலை ரொம்ப நேரம் வேக விட்றாதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி முட்டையை அது மேலே தூவி விட்டு நம்ம முட்டையை ரொம்ப அதில் வந்து வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த முட்டை நம்ம ஏற்கனவே வதக்கி போய் நல்லா பார்த்தா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இந்த இறால் வேகிற அளவுக்கு டைமில் இருந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இந்த பக்குவம் வந்தோடனே இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை தூவி விடுங்க. மிளகாய்த்தூளை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டிங்கன்னா இந்த இறால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும் இந்த மிளகாய்த்தூள் தூவும்போது. இது கூட இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கலந்து விடணும். இந்த மிளகாய்த்தூள் எல்லாத்தோடையும் நல்லா பெரளணும். அந்த முட்டையோடும் பெரளணும், இறாலோடையும் பெரளணும். அந்த வெங்காயத்தோடலாம் நல்லா பெரண்டு ஒன்றாகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கூட திகட்டாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டின்னருக்கெல்லாம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் பார்ட்டிக்கெல்லாம் இது மாதிரி உடனே சடனாக செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது வந்து வதங்கி வந்த பிறகு நல்லா வதங்கி வெந்தோடனே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு இந்த டொமேட்டோ சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா கலந்து விடணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப கையாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டு நல்லா வேக விட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க சூட்டில் இது கரெக்டான பதத்தில் வெந்துடும். இப்போ நம்ம இது மேலே புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி வெந்து வந்தோடனே நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்போம். இந்த கடாயோட சூட்லேயே இது கரெக்டாக பதத்துக்கு வெந்து போயிடும். இந்த பக்குவம் வந்துருச்சு. நல்லா சரியான அளவு வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நம்ம இது மேலே உங்களுக்கு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூவி விட்டு இந்த மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த கடாயோட சூட்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொத்தமல்லி தலையும் அதே பார்த்திங்கன்னா புதினா தலையும் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உடனே செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. அதே போல் சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதே ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் உடனே நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். சாதாரணமாக சாயங்கால நேரத்தில் செஞ்சு இது மாதிரி சாப்பிட்லாம். இதை அப்படியே செஞ்சு அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருங்க. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இது மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாஸெல்லாம் ஊற்றி இந்த எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே வெறுமனமே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அதை இதுக்கு எந்த இதுவும் வேண்டியதில்லை. எல்லா பார்ட்டிக்கெல்லாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முட்டையும் கலந்து அந்த இறாலும் கலந்து இந்த மிளகு, ஜீரகத்தூள், கரம் மசாலாலாம் ஹைலைட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முட்டையும் இறாலும் வச்சு இந்த மிக்ஸி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விசேஷ நாள், அதே விருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கு இதுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.